மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக யோபு 23 அதிகாரம் 10 வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு நம்மை பொன்னாக விளங்க பண்ணுகிற தேவன். நம்மை பொன்னாக விளங்க பண்ணுகிற தேவன் நம் தேவன். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அநேகர் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவர் நம்மை சோதிக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக, பரீட்சைகள் வழியாக சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், 1 பேதுரு 1 அதிகாரத்திலே 7 வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். அன்று ஆபிரகாமை ஆண்டவர் பரீட்சித்தார். சோதனையின் மூலமாக பரீட்சித்தார். தன்னுடைய ஒரே குமாரனையே எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு தன்னுடைய 100 வயதிலே கொடுத்த அந்த சீரும் சிறப்புமாக வளர்த்திய அந்த மகனை தனக்காக பலி செலுத்தும்படி சொன்ன போது அவன் அப்படியே தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பலி செலுத்த துணிந்தார். பலிபீடத்திலே மகனை கிடத்தி அவனை பலி செலுத்தும்படியாக கத்தி ஓங்கின மாத்திரத்திலே அதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 22 அதிகாரத்திலே 12 வசனம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதே, அவனை உன்னுடைய ஏக புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்காக பலி செலுத்த துணிந்ததினாலே கர்த்தருக்கு பயந்தவன் என்கிறதை நான் உண்மையாய் அறிந்து கொண்டேன். உன்னுடைய விசுவாசத்தை நான் அறிந்து கொண்டேன். உன்னுடைய மெய்யான அன்பை நான் அறிந்து கொண்டேன் என்று ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சியார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தானியேலுக்கு சிங்க கவியை அனுமதித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்கு இருக்கிற தீச்சுளையை அனுமதித்தார். ஆனாலும் அவர்கள் காக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், தப்பு வைக்கப்பட்டார்கள். சோதனை வழியாக அவர்கள் ஏன் கடந்து சென்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்க ஆண்டவர் அநேக தடவை நம்மை சோதித்து அறிகிறார். நம்மை பொன்னாக மாற்றும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக, நம்மை பொன்னாக புறப்படபடியாக, சுத்த பொன்னாய் மாற்றும்படியாக. அதைத்தான் இந்த யோபு பக்தன் சொல்லுகிறார். நான் போகும் பாதை அறிவார். நான் எப்படிப்பட்ட பாதையிலே நான் கடந்து போகிறேன் என்கிறதை அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக மாறுவேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சிங்க கவி போன்ற பிரச்சனைகள் வந்தால், எரிகிற தீச்சூளை போன்ற சோதனைகள் வந்தாலும், சோதனைகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், உத்திரவங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் என்று சொன்னார்.
நிச்சயமாக நீங்கள் சுத்த பொன்னாய் மாறுவீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து அவர் மனமகிழ்ச்சி அடைவார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறபடினாலே நிச்சயம் பெரிய காரியங்களை காணப்படுவார், நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் சுமப்பட்டோம். பரலோக பிதாவே, நாங்களும் துதிக்கிறோம் ஐயா. எந்த மனுஷனையும் பொன்னாய் விளங்க பண்ணுகிற எங்கள் கர்த்தாவே, யோபுவை பொன்னாக மாற்றினீரே, ஆபிரகாமை பொன்னாக மாற்றினீரே, உடைய பரிசுத்தவான்களை சோதித்த பின்பு பொன்னாய் விளங்கப்படுனீரே ஆண்டவரே. பரலோகத்துக்கு உரியவர்களாய், நித்திய வீட்டிற்கு உரியவர்களாய் அவர்களை காணும்படி செய்தீரே அப்பா, கொண்டு வந்தீரே அப்பா. அதே போல வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் கூட கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவர்களை, கொஞ்ச காலம் வேதனை அனுபவிக்கிறவர்களை சோதித்து பின் சுத்த பொன்னாய் நீர் மாற்றப் போறதுக்காக, நித்திய வீட்டிற்குரியவர்களாய் மாற்றப் போறதுக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருமாற்றுவீராக. உடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். உடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஐயா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.